மதுரை பாண்டிக்கோவில் அருகே நாளை முருக பக்தர்கள் மாநாடு நடக்கவுள்ள நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாட்டு பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. வணக்கம். இந்து முன்னணி சார்பில் நாளை மதுரை பாண்டிக்கோவில் அருகே அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கான மேடைகள், தேர்கள் போடப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு மாநாடு தயாரான நிலையில் உள்ளது. இந்த நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தில் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளும் பார்க்கும் வண்ணம் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. இதை தரிசனம் செய்வதற்காக மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் தற்போது அந்த இடத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். முருக பக்தர்கள் சிலர் காவடி ஆடிக்கொண்டு அந்த அறுபடை வீடுகளையும் தரிசனம் செய்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரை பாண்டிக்கோவில் அருகே அதற்கான அந்த அம்மா நாளை முருக பக்தர் மாநாடு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது. தற்போது மாநாடு நடைபெறும் இடத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மகாராஷ்டிரா ஆளுநர் டி ராதாகிருஷ்ணனும் வருகை தர உள்ளனர். நாளை ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விமானம் மூலம் 11 மணி அளவுக்கு மதுரை வந்து மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பூதாகாரமாக வெடித்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கே சொந்தம் என இந்து முன்னணி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தது. அதற்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பு தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் இந்து முன்னணி உயர்நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த அரை மணி நேரத்தில் மதுரை மாநகருக்குள் மிகப்பெரிய கூட்டம் ஒன்று கூடியது. அப்போது இந்து முன்னணி தலைவர்கள் முருகனுக்காக மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் என அறிவித்தனர். அந்த வகையில் இந்து முன்னணி சார்பில் மதுரையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்தப்படும். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் சென்னிமலை விவகாரத்தை எடுத்து முருக பக்தர்களை ஒன்றிணைக்கும் நோக்கில் முருக பக்தர்கள் மாநாடு எனும் தலைப்பில் மதுரையில் நடத்தப்படுகிறது. முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்த சின்ன முயற்சியாக 5 லட்சம் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து அதாவது கந்த சஷ்டி பாட இருக்கிறார்கள். இதற்காக மாநாட்டு வளாகம் முழுவதும் 18 LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளன. கந்த சஷ்டி கவசம் பாட தொடங்கியதும் திரையில் வரிகள் காட்சிப்படுத்தப்படவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டில் வைக்கப்பட்டுள்ள முருகனின் அறுபடை வீடுகளின் கண்காட்சியை பார்ப்பதற்காக பொதுமக்கள் வந்த வண்ணம் உண்டு. நடைபெறும் இடத்திற்கு வெளியே போக்குவரத்து நெரிசலும் தற்போது காணப்படுகிறது. மதியத்தில் இருந்து பக்தர்கள், அதாவது வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் அந்த முருகன் அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடத்திற்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தி பரவசத்துடன் அதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல மாநாடு நடைபெறும் இப்போது சரியாக 4 மணி 5 மணி அந்த வெயில் குறைய பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. மாநாடு திடலை சுற்றி பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருவிழா, அந்த ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் இறைச்சதை போல அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.